ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன விசேஷத்துக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷன். அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக சிக்கன் வெட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம பசங்களே தான் வெட்டிகிட்டு இருக்கிறோம். இது எங்கள் மாமா. உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். மீன் பிடிக்கிறதுக்கு போவோம் தெரியுங்களா, அது எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன் தான். அதனால் நம்ம வந்து நம்மளே சிக்கன் வெட்டுறோம். நான்வெஜ்ஜா வெஜ்ஜா சிப்பா நீங்கள் சமைக்கிறது? மதியம் நான்வெஜ் வருமா ஏசத்பா. இப்போ இது எதுக்கு வச்சிருக்குது? சிக்கன் வறுவல். பாருங்க சிப்பா. இப்போ நான் யூஸ் கொடுத்தா நீங்க என்ன பேசிட்டு அண்ணா சந்தியா கேட்டரிங் கால்மி அப்படி ஏய் என்ன சாண்டி? சந்தியா கேட்டரிங் அனைத்து வகையான சமையலும் சரி அடிட்டு போட்டு நம்பர் போடு. பாருங்க, பட்டை கிராம் போட்டிருக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்தது பட்டை கிராம் போட்டு வச்சுக்கிறோம். புதினா, இஞ்சி பூண்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி போட்டாச்சு. தனியாக பூண்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா பதமாகவே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிக்கலாம். நல்லா வதக்கு. கரண்டி எடுத்தவங்கெல்லாம் சமையல்காரன்னு சொல்லிட்டு ஆடிட்டு வந்துடுறது. சரி, மனம் சூப்பரா இருக்கு. அடுத்தது என்னது? யாருக்கு என்ன சமையல் வேணும்னாலும் உங்களோட கான்டாக்ட் அனுப்பலாம். வதக்கு. இவர் வந்து எங்கள் சித்தப்பா தாங்க, எங்கள் ஃபேமிலி சமையல்காரரு. என் தம்பிக்கு வந்து சமையல் பழக்கிடுறாராமா. அடுத்தது சிங்கத்துக்கு பிறந்த சிறுத்தை. அது அடுத்தது பாருங்க, ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கல சேர்த்துக்கலாம். வதக்கிவிடு, நல்லா வதக்கிவிடுமாண்ணா. பாருங்க, எங்க தங்கச்சி தக்காளியை போடுறோம். தக்காளிகள் போடுகிறோம். என் தங்கச்சி போட்டாச்சுங்க. பாருங்க, இவர் எங்க சித்தப்பா, இது எங்க தங்கச்சி. அப்பா மக சேர்ந்து சமைக்கிறாங்க. சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஒரு சாத்தான். நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் போடுறோம். நம்பர் சொல்லிட்டா பாத்துக்க சேண்டி, அப்பா எப்படி இது பண்றாருன்னு பாத்துக்க. இது பரவாயில்ல, உங்களுக்கு பாடத்திரி சிக்கன் மசால் வந்து கொஞ்சம் மசால் கூட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாருமே நாங்கள் காரம் சாப்பிட்ற ஃபேமிலி, யாருமே காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இப்போ சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றிவிட்டு வேலை முடிச்சு. அது வேற அளவுக்கு தானே? அப்படியா? கிளச்சுடு கிளச்சுடு கிளச்சுடு.
மசாலா தண்ணி கறி தண்ணி விட்டாச்சு. ஏய் கிளச்சுடு. கிளக்க கூடாதுண்ணா. கிளக்க கூடாதுங்களா? கறி தண்ணி விட்டுருச்சு. மசாலா ஓட்டுனது மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பெரட்டி அப்படியே விட்டுருங்க. சிக்கனுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றினோம்னா சிக்கன் கிரேவிக்கு மட்டும் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற மசாலு அதே சரியாக இருக்கும். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால் அதே சரியாக இருக்கும். அப்போ தான் சிக்கன் கிரேவி பக்காவாக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம மூடி மேலே தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எடு தட்டுடு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிப்பா. இறக்கி வச்சு கொஞ்சம் ஆயிரத்துல கட்டி ஆயிடுச்சு. புதினா போட்டு ஃபினிஷிங்கில் இறக்கிற வேண்டியதோ ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ரெடி. அடுத்தது பஞ்சி தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பந்தி போயிட்டு இருக்குது. முதல் பந்தியில் போயிட்டு இருக்குது. இது எங்க மாமா. இவர் வந்து பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் மாதிரிங்க. வெக்கப்பட்டு ஒரு வீடியோக்கு ஒரு முகத்தை காட்டுறதுல இன்னொரு கௌரவம் குறைஞ்சதுன்னு தெரியல. பேர் சின்ன